இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு தமிழக மக்கள் அனைவருக்குமான ஒரு மாபெரும் இழப்பு. ஒரு இயக்குனருக்காக 5 நாட்கள் அவருடைய படைப்புகளை பற்றி திண்டுக்கல்லில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக அவர்களுடைய படைப்புகளை பற்றி ஆய்வு கருத்தரங்கம் 5 நாட்கள் நடைபெற்று பாரதி ராஜாவின் மண்ணும் மக்களும் அப்படின்னு ஒரு நூல் வெளியிடுகிற அளவிற்கு திரைத்துறையில் ஆழ்ந்த முத்திரை பதித்தவர். திரைப்பட இயக்குநர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து பாரதி ராஜாவுடைய வருகைக்கு பிறகுதான் கிடைத்தது. நாங்கள் பேசுகின்ற பட்டிமன்றங்களில் பழைய பாடலா புதிய பாடலா என்ற தலைப்பில் நாங்கள் டெட்லைனாக வச்சிருக்கிறது பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின். அன்றைய திரைப்படங்களா இன்றைய திரைப்படங்களான்னு தலைப்பு வச்சா பாரதி ராஜாவை மையமாக வைத்து அன்றைய திரைப்படங்கள், அதுக்கு பாரதி ராஜாவுக்கு பிறகு இன்றைய திரைப்படங்கள், அப்படிதான் நாங்கள் பேசுவோம். ஒரு இயக்குனரின் குரலுக்கு மக்கள் கைதட்டியது பாரதி ராஜாவின் குரலுக்கு தான். என் இனிய தமிழ் மக்களே என்று அந்த திரைப்பட கொட்டகையில் அவருடைய குரல் ஒலித்த போது தமிழகமே கைதட்டியது. இப்படி நடிப்புக்கு, திரைத்துறைக்கு ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிய பாரதி ராஜாவுக்கு இந்திய அரசினுடைய தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இயக்குநர்களுக்கான ஒரு தமிழக அரசு விருது பாரதி ராஜாவின் பெயரில் வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு என்னுடைய பணிவான கோரிக்கை. பாரதி ராஜாவை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும், அவருடைய புகழ், அவருடைய படைப்புகள் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை